ஹலோ குட்டி சிட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனோல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? A monk and the kids having a wonderful journey to Himalayas. அதாவது ஒரு சாமியார் இருக்காரா, அவங்க கிட்ட நிறைய குழந்தைங்களாம் இருக்காங்களாம். அவரு நிறைய குழந்தைங்களுக்கு நல்வழி எல்லாமே சொல்லி கொடுப்பாராம். அந்த குழந்தைங்க 2 குழந்தைங்களோட மட்டும் அவர் ஹிமாலயாஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாராம். சோ அவர் யாரெல்லாம் பெஸ்ட் குழந்தைங்களோ அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு ஹிமாலயாஸ் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அவர் கூட்டிட்டு போறாராம். ஃபர்ஸ்ட் காட்டுக்குள்ள போகணும், அப்புறம் தண்ணிக்குள்ள போகணும், அப்புறம் ஆகாயத்துல போகணும், இப்படின்னு சொல்லி நிறைய முறையெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே கூட்டிட்டு போறாராம். அப்போ திடீர்னு பார்த்து பயங்கரமான ஸ்னோ ஃபாலா, அப்படியே பனி கொட்டிட்டே இருந்துச்சா. குழந்தைங்களுக்கு எல்லாம் பயங்கரமா குளிர ஆரம்பிச்சிருச்சா. ஆனா அந்த இயற்கை பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சா. ஒரு மலை தாண்டி வந்தாச்சா, அடுத்த மலைக்கு போனாங்களாம். அங்க பார்த்தா அந்த நீரை கிராஸ் பண்ணும் போது, ஏன்னா அந்த ஹிமாலயாஸ்க்கு போறது ஒரு மேஜிக்கல் ஜேர்னி தான் இல்லையா, அங்க ஒரு க்ளோயிங்கான ஒரு தேவதை தோண்டினாங்களாம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்க நிறைய பாதைகள் இருக்கும், எல்லாமே உடைஞ்ச கற்களா தான் இருக்கும், ஆனா அந்த ஒவ்வொரு கற்களும் ஒவ்வொரு விதிகளை சொல்லும், அதுபடி நீங்க கேட்டுட்டு நீங்க பத்திரமா போகணும் அப்படின்னு சொல்லி அந்த தேவதை சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாங்களாம். இவங்களும் அந்த ஒவ்வொரு கற்களையும் ஐயோ உடைஞ்சிருமோன்னு சொல்லி ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிட்டே வந்தாங்களாம். அது வாழ்க்கையோட நல்ல விஷயங்கள் எல்லாம் அந்த கற்கள் விதிகளா ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்துச்சா. அதை தாண்டி பார்த்தா அவ்வளோ அழகான அருவி மாதிரி சூப்பரான கார்டன் இருந்துச்சா. சரி, நாங்க குளிச்சு கிழிச்சிட்டு அந்த குழந்தைங்க ஜாலியா வந்தாங்களாம். அடுத்து அங்க வந்தோன்னா அவரு சாமியார் என்ன தெரியுமா பண்ணாரு, அவரு மலைக்கு கூட்டிட்டு போய் மலையெல்லாம் ஒரு வழியா ஏறியாச்சா. ஏறணும்னு அந்த டயர்ட்ல குழந்தைங்க எல்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நீங்க எல்லாம் நல்லா மெடிடேட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி சுத்தமான காத்து, நல்ல அமைதியான இடம், இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க, இங்க உட்காந்து நீங்க மெடிடேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுவும் இல்லாம இது ஒரு மாய உலகம், இங்க நிறைய பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே நிறைய மர்மங்கள் நிறைஞ்சிருக்கும், யாருக்குமே நம்ம செவி சாய்க்க கூடாது அப்படிங்கறதையும் அவர் அந்த டிவோட்டி அந்த தாத்தா சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு மலை ஏறி வந்திருக்கோம், ஆனா நமக்கு தூரமா இருக்கு பாருங்க, அங்கதான் ஹிமாலயாஸ் இருக்கு. சோ நம்ம இந்த மாதிரி கடினமான பாதைகள் எல்லாம் கிராஸ் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கடினமான பாதை, அதாவது அந்த பிரிட்ஜ், அது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கட்டின பிரிட்ஜ், எப்படி இருக்குமோ என்னெல்லாம் தெரியாது, ஆனா அந்த ஹிமாலயாஸ்க்கு போறதுக்கு அது ஒண்ணுதான் வழி. சரின்னு சொல்லி ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஏறி கீறி இறங்கி அப்புறம் ஹிமாலயாஸ்க்கு கீழே அடிவாரத்துல உள்ள கோயிலுக்கு வந்தாச்சு. அந்த கோயில்ல தான் அந்த மாங்கோட எல்டர் மாங்க் இருக்காங்க. அவங்க கோயிலுக்கு வந்தோன்னு அடுத்த பாதைகள்லாம் என்னென்ன அப்படிங்கறதே அந்த எல்டர் மாங்க் தான் இந்த மாங்குக்கு சொல்லி கொடுப்பாங்களாம். அப்போ அவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருந்தாங்க இல்லையா. சரின்னு அந்த எல்டர் மாங்க மீட் பண்ணப்ப அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நீங்க இவ்வளவு தூரம் வந்தது கஷ்டம்தான், இந்த பாதைகளை கடந்தாச்சு, ஆனா இதுக்கு மேல போற பாதைகள்லாம் ரொம்ப அற்புதமாவும் சுவாரஸ்யமாவும் இருக்கும் அப்படின்னாராம். சரின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வழி காமிச்சாரா. அந்த மாய லோகத்துக்குள்ள அந்த குழந்தைங்க அந்த மாங்க் எல்லாம் உள்ள போயிட்டாங்களாம். அங்க போனோன்னு பார்த்தா இவங்க இமயமலையோட டாப் வியூவை பாக்குற மாதிரி இருந்துச்சோம். இவங்க அங்க போகும்போது சன் செட் ஆக வேற ஆகுதா, அது டைரக்டா ஆப்போசிட்ல இருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா, அவ்வளோ ஆரஞ்சிஷ் எல்லோவா அந்த சன் ரொம்ப அழகா இருந்துச்சா. இவங்களுக்கு இயற்கையோட மதிப்பு அந்த இடத்துலதான் அவ்வளோ நல்லா தெரிஞ்சுச்சா. இதெல்லாம் முடிச்சோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்கன்னா, சரின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு போகலாம், இங்க எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம், எவ்வளவு சுத்தமான தண்ணி, சுத்தமான காத்து, எவ்வளவு நேச்சர் எப்படியெல்லாம் இருக்கு, நம்ம இதை இவ்வளவு ஸ்பாயில் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சது, அங்க நடந்தது, அங்க ரசிச்சது எல்லாத்தையுமே ஊர் மக்கள் கிட்ட உட்காந்து நைட்டு ஃபுல்லா ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்களாம் ஃபயர் கேம்போட. அப்படி ஷேர் பண்ணிட்டே இருக்கும் போது இவங்க அந்த 3 குழந்தைங்க போனாங்க இல்லையா, அவங்க மட்டும் நைட்டு நிலாவை பார்த்து, இவ்வளவு இயற்கை நிறைஞ்ச ஊரை நம்ம கண்டிப்பா பத்திரமா பாதுகாக்கணும், அடுத்து வர குழந்தைங்க ஜெனரேஷன்ஸ்க்கும் நம்ம இந்த இயற்கையை பரிசளிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்களாம். அடுத்த நாள் காலையில வழக்கம் போல அவங்க மாங்கோட பள்ளிக்கு சென்றாங்களாம்.
அங்க போனோன்னு மாங்க் என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, இயற்கையை பத்திரமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இயற்கையை நம்மள பத்திரமா வச்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு லெசனை கத்து கொடுத்தாராம். அதே மாதிரி ரிவர் எப்படி ஒரு இடத்துல ஸ்டாக்னண்டா தேங்கி இருக்காம எவ்வளவு ஃப்ளோ ஆகுதோ, அந்த மாதிரி நம்மளோட மைண்டும் அடுத்தடுத்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கணும், ஒரே இடத்துல ஸ்டாப் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற தத்துவங்களையும் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாராம். ஓகே குட்டி சுட்டீஸ், இன்னைக்கோட கதை அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.